இன்றைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கூகுள் லென்ஸ். கூகுள் லென்ஸ்ன்னொன்னே இது ஒரு தனி அப்ளிகேஷன் நினச்சிடாதீங்க. இது வந்து கூகுள் ஃபோட்டோஸோட ஹெட்டாக இருக்கக்கூடிய ஒரு அப்டேட் மட்டும்தான். கூகுள் ஃபோட்டோஸ் என்றது ஆண்ட்ராய்டுக்கும் iOS-க்கும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட் சாஃப்ட்வேராக காணப்படுது. அந்த சாஃப்ட்வேரில் ஹெட்டாக இருக்கக்கூடிய இந்த கூகுள் லென்ஸை பற்றி தான் நம்ம இப்போ ஒரு சின்ன ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கூகுள் லென்ஸை எப்படி நம்மளோட டிவைஸில் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். என்னோடது வந்து iOS டிவைஸ். ஆனால் வந்து இந்த கூகுள் ஃபோட்டோஸ் வந்து ஆண்ட்ராய்டுக்கும் iOS-க்கும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட் அப்ளிகேஷனாக காணப்படுது. இந்த அப்ளிகேஷனுடைய ஆண்ட்ராய்டு லிங்கையும் iOS லிங்கையும் நான் இந்த வீடியோக்கு கீழே கொடுத்துக்கிறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க எப்படி நம்ம iOS டிவைஸில் டவுன்லோட் பண்ணுறேன்னு சொல்லி பார்க்கலாம். அது ரொம்ப ஈஸியான விஷயம் தான். அப் ஸ்டோரை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் கூகுள் ஃபோட்டோஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. முதலாவது வரக்கூடிய அப்ளிகேஷனே நம்மளுடைய கூகுள் ஃபோட்டோஸாக தான் காணப்படுது. அதை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். அதனால இந்த அப்ளிகேஷன் என்னோடய ஹோம் ஸ்க்ரீனில் இருக்குது. இதை பற்றி பார்க்க போனால் எப்படின்னா, நம்மளுக்கு தெரியாத ஒரு பொருளை, ஒரு ஃப்ளவரையோ ஒரு போட்டையோ நம்ம இந்த கூகுள் லென்ஸ் மூலம் பார்த்தோம்னா அதனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸையும் நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. இந்த கூகுள் ஃபோட்டோஸ், அதாவது இந்த கூகுள் லென்ஸ் மூலம் நம்ம புதிய புதிய விடயங்களை கற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் நம்மளுக்கு இருக்குது. வாங்க இப்போ செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ போயிட்டு நான் ஒரு ப்ராடக்டுடைய ஃபோட்டோவை இப்போ முன்னுக்கு வச்சுக்கிறேன். இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த லொகோ தான் டிலீட் என்ற ஆப்ஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் தான் வந்து லென்ஸுடைய லோகோ. இப்போ நான் அதை கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்டை பற்றி முழு டீட்டெயில்ஸையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதோ நம்மளோட டிஸ்பிளேயில் இந்த ப்ராடக்டுடைய மாடல் வந்துட்டு கீழே அப்படியே மோர் ரிசல்ட்ஸ்ன்னு தந்திக்கிறாங்க. அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். சஃபரி மூலம் ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்டுடைய முழு டீட்டெயில்ஸையும் நம்ம இப்போ எடுத்துட்டோம். இது மட்டும் இல்லை, இது சாதாரணமாக ஒரு எக்ஸாம் பேப்பரோ ஒன்று எடுத்து வச்சுட்டு இதை நம்மளுக்கு தெரியல, அதாவது இது நம்மளுக்கு ஒழுங்காக புரியலைன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே அந்த ஃபோட்டோவை எடுத்த உடனேயே காப்பி டெக்ஸ்ட் ஃப்ரம் இமேஜ்னு வருது. அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். அதாவது அதில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டையும் இது வந்து ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா செலக்ட் ஓல்ன்னு இருக்குது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இதில் புதுசாக வந்து லிசன் என்ற ஒரு ஆப்ஷனையும் அவங்க கொடுத்துக்கிறாங்க. அதாவது இந்த லிசன் என்ற ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணால் இதில் என்ன இருக்குன்றதை அது நம்மளுக்கு சொல்லும். இது வந்து கண் பார்வைகள் அற்றவர்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்றாக இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா இப்போ நான் லிசனை கொடுக்குறேன். How did we go? Where did we go? When did we go? Why did we go? பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடியதை இது வந்து சொல்லக்கூடியதாக இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேட் என்ற ஒரு ஆப்ஷனும் தந்திக்கிறாங்க. நம்ம டிரான்ஸ்லேட்டை கொடுத்து நம்மளுக்கு தேவையான மொழியில் இதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய வசதியும் நம்மளுக்கு தந்திக்கிறாங்க. ஸோ இதில் நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இதில் இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்களையும் கூகுள் கம்பெனியால் ஆட் பண்ணிக்கிறாங்க. இந்த ப்ராடக்ட்டை பற்றி பார்க்க போனால் இந்த ப்ராடக்ட்டை எடுத்துகிட்டு நான் இப்போ கூகுள் லென்ஸில் லோகோவை கிளிக் பண்ணுறேன். அதை நீங்களே நடக்கிறத பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல் ரிசல்ட்ஸும் வந்துட்டு இதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதை ஆன்லைனில் வாங்கக்கூடிய வெப்பேஜில் இருந்து அவ்வளோத்தையும் நம்மளுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு. இதுக்கு மேலேயும் லேட் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான அப்ளிகேஷன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.